நம்மளோட கார்டனில் என்னென்ன பல வகை மரங்கள் வச்சுருக்கோன்னு பாருங்கள். இது வந்து முள் சீத்தா மரம். ஒரு 3 வருஷம் ஆகப்போகுது. உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருப்பேன். இது பூ வச்சு இந்த வெயிலில் வந்து பூரம் கொட்டி போய் மரம் காப்பாற்றுறதே பெரிய விஷயமா ஆயிடுச்சுங்க. அது மாதிரி இது ஒரு முள் சீத்தா மரம். இது வந்து நம்மளோட நாட்டு மாதுளை செடிங்க. உள்ளே வந்து விதை வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் இருக்கும். நான் ரொம்ப சிரமப்படுவேன்னு அணிலே வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி காமிச்சிருக்கு. இது பாருங்கள், இந்த அளவுக்கு பழம் வரும்போதே கடித்து சாப்பிட்ருதுங்க. இதோட கூட இங்கே தான் வச்சுருக்கு. இது பாருங்கள், இந்த இதில் தான் அணில் கூடு இருக்குது. இங்கே மாதுளை மரம் இருக்குது. அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனால் நல்லா காய்க்கெல்லாம் பஞ்சம் இல்லாமல் நல்லா வைக்குதுங்க. இதுதான் முதல் வருஷம் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு பக்கத்துலேயே சின்ன நெல்லிக்காய் மரம், அன்னாச்சி பழம் கூட வச்சுருக்கோங்க. அந்த பழத்திலோட மேல் பகுதியை நடவு செஞ்சு மேலே வளர்ந்துட்டு வருது. இது வந்து நம்மளோட பெரிய நெல்லிக்காய் மரங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 4 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும். விதை செடி நர்சரியிலேருந்து விதை செடினே கேட்டு வாங்கிட்டு வந்து நடவு செஞ்ச நெல்லிக்காய் மரம் நல்லா பெருசாகிடுச்சுங்க. அதோட ஸ்டெம்மே நல்லா பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. 2 செடியாக வாங்கி வச்சுருக்கேன். பாலினேஷனுக்கு அப்போ தான் நல்லது அப்படின்னு. ஆனால் அதில் ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் இருக்குது. ஆனால் ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. இது உங்களுக்கே தெரியும், நம்மளோட வாட்டர் ஆப்பிள் மரம். 2 மரம், 2 சேர்ந்துருக்கு. இந்த அந்த பப்பாளி ஒட்டி தெரியறது சின்ன மரம், இது பெரிய மரங்க. இதோ இப்போ வந்து பூக்கிற ஸ்டேஜில் இருக்குது. ஃபுல்லாமே பூ பிஞ்சு காயுமா இருக்குது. மரம் மேல் பகுதியில் இந்த தடவை நல்லா காய் வச்சு பூ வச்சுருக்குதுங்க. அதுவாக கீழே விழுகணும், இல்லை கொக்கி வச்சு பறிக்கணும். அந்த மாதிரி மரத்தோட உள் பகுதியில் தான் இதோட பழங்கள் காய்கள் இருக்கும். மரம் நல்லா இந்த அளவுக்கு செழிப்பாக வளர்ந்துருக்கு. அதுலேயே ஒரு பப்பாளி மரம். நம்மளோட இடத்தோட எல்லை பகுதியில் அங்கங்கே இந்த சீத்தாப்பழ மரத்தை வச்சுருக்கேங்க. பெருசாக தொந்தரவு பண்ணாதில்ல, அடுத்தவங்க இடத்துக்கும் வேர் பாதிப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரி இந்த சீத்தா வாழை ரொம்ப டெம்பரவரியாக வச்சுக்கக்கூடிய மரங்களை வச்சுருக்கேங்க. பப்பாளி இந்த மாதிரி. இதுதான் நம்மளோட இன்னொரு வாட்டர் ஆப்பிள் சின்ன மரம். இதோட ஸ்டெம் பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இதுவும் அதே வயசு தான், ஆனால் இது கொஞ்சம் நிழலாக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு தான் வளர்ந்துருக்கு. அது பெரிய மரம். அதில் காய்கள் இருக்குது பாருங்கள். மரத்தோட கீழ்ப்பகுதியிலேயே 2 மரம் நம்மளோட வாட்டர் ஆப்பிள் மரம். அப்புறம் இந்த பப்பாளி மரங்க, நாட்டு பப்பாளி மரம் எல்லா இடத்துலையுமே வச்சுருக்குறேங்க. இந்த இங்கே அடுத்தடுத்த ஸ்டேஜில் இது ஒரு நாட்டு அத்தி செடி பவுண்ட்ரி எல்லையில் வச்சுருக்கேங்க. இது ஒரு நாட்டு முருங்கை விதை செடி, ரொம்ப பெருசாகிடுச்சுங்க. புழுவும் ஜாஸ்தி. அது இல்லாமல் இதில் காய் அதிகமாக பிடிக்கிறதில்ல, சின்ன காயாக தான் இருக்கும். இலைக்காக மட்டும் கொஞ்சம் தளைஞ்சு வந்து விட்டுட்டு வெட்டிட்டு அதுக்கு பதிலாக புது நாற்று நடவு செஞ்சாச்சுங்க. இந்த செடி தான் அது முருங்கை செடி. புதுசாக வேறு உருவாக்கிட்டேன், அதனால தான் அதை வெட்டிட்டோம். இது வந்து நல்ல பெரிய காயாக வரக்கூடிய சதைப்பற்று அதிகமுள்ள செடி கிடச்சிது. குச்சி நட்டை வச்சு தலையை வச்சு செடி உருவாக்கியாச்சு. அதை வந்து இலைக்காக மட்டும் பயன்படுத்திக்கிறேன், அந்த முருங்கை இலையை. இது நம்மளோட அவக்காடோ பிளான்ட்டுங்க. 3-4 வருஷம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட க்ரோ பேக்லேயே வளர்த்துருந்து எடுத்து நடவு செஞ்சுருக்குது. இந்த வருஷம் ரொம்ப வெயிலில் பாதித்து ஃபுல்லாமே இலைகள் கொட்டி போய் வெறும் ஸ்டெம்மாக நின்றுது. இப்போ திருப்பி வந்து இந்த அளவுக்கு நல்லா தளைஞ்சு வளர்ந்துருக்கு. அதுக்காக இது வெயில் அதிகமாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக பக்கத்துலேயே பாருங்கள் பப்பாளி நாற்றுலாம் நடவு செஞ்சுருக்கேன். அது வளர்ந்து வந்துச்சுன்னா வாழை, இந்த முருங்கை இதெல்லாமே டெம்பரவரியான மரங்கள் தானே. இது வளர்ந்து முடித்து பின்னாடி நம்ம எடுத்துடலாம். அது வந்து பர்மனண்ட் மரம் அவக்காடோ அந்த மாதிரி பிளானிங்கில் வளர்த்துருக்குங்க. இது நம்மளோட எலுமிச்சை மரம் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. காய்கள் இந்த சீசனில் கம்மியாக இருக்குது. இப்போ ஓரளவுக்கு காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதோ 2 எலுமிச்சை, இது ஒரு எலுமிச்சை, இங்கே ஒரு எலுமிச்சை மரம், 2 சேர்ந்து ஒன்றா ஜாயிண்ட் ஆகிருக்கு. இந்த வருஷம் தான் இந்த எலுமிச்சை மரம் நல்லா ஓரளவுக்கு காய்க்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. இது நம்மளோட சப்போட்டா செடி மரம். இது வந்து எல்லாமே நான் விதை போட்டு சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கிறத உருவாக்குன சப்போட்டா செடிங்க. எலுமிச்சை ஆகட்டும், அவக்காடோ, வாட்டர் ஆப்பிள் மட்டும்தான் ஒட்டு செடி வாங்கி நட்டினது. பாக்கி எல்லாமே விதை போட்டு, ஈவன் ஸ்டார் ஃப்ரூட்டு கூட எல்லாமே விதை போட்டு உருவாக்கி நம்ம கார்டனில் எடுத்து வச்சு தொட்டியில் வளர்த்துருந்து பின்ன எடுத்து வச்சதுங்க. இங்கே பாருங்கள், ஸ்டெம் இந்த அளவுக்கு இருக்குது. அதோட வீட்டு கழிவு அந்த வேஸ்ட் தண்ணிகள் தான் குடங்கள்ல இதெல்லாம் வச்சுருக்கேன். தண்ணி விடும்போது டைல்யூட் பண்ணி கொடுக்கணும். தெரியும், இது வந்து மிளகாய் செடி, காந்தாரி மிளகாய். எந்த அளவுக்கு ஒரு 3-4 வருஷத்து செடிங்க. இந்த வெயிலுக்கு ரொம்ப காஞ்சி போய் இப்போ திருப்பி நல்லா மழை பெய்ய ஆரம்பிக்கும் போது தளைஞ்சு வந்து காய்கள் கொடுத்துட்ருக்குது. ஒரு செடியும் நடவு செஞ்சோம்னா 3-4 வருஷம் இருக்குங்க. பக்கத்துலேயே இருக்கிறது இது நம்மளோட ஸ்டார் ஃப்ரூட் மரம். ஸ்டார் ஃப்ரூட் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். வீடியோஸ்லாம் காமிக்கிற மாதிரி சின்ன ஒட்டு செடி கிடையாது, இது பெரிய மரம். ஸ்டார் ஃப்ரூட்டோட ஸ்டெம் இது.
இந்த காய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக மரமும் க்ரீனாக இருக்கிறனால பழங்கள் இருக்குதே தெரியாதுங்க. பழுத்த பின்னாடி தான் பழம் இருக்கிறதே தெரியும். இதோ இங்கே 2-3 செவுத்தொட்டி பப்பாளி மரம். அடுத்தடுத்த ஸ்டேஜில் நம்மக்கிட்ட பப்பாளி மரம் வச்சுருக்காங்க. பப்பாளி தேவை அதிகமாக இருக்கிறனால வாழை மரம் எப்பயும் போல் அங்கங்கே காய்கள் காய்ச்சி ரெடி. இதுவும் வாழை மரமும் அடுத்தடுத்த ஸ்டேஜில் நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு நிறைய இடத்துல பழ மரம் வச்சுருக்கோம். இது கரும்பு கீழே நடவு செஞ்சுருக்கேங்க. ஏன்னா நம்மளோட ராம் சீதா மரம் இதுவும் விதை செடி வளர்ந்து மரம் காய் வைக்கிறதுக்கு எப்படி 4-5 வருஷம் ஆகும். அதனால் கரும்புக்கு பிடிமானமாக இருக்கட்டும்னு இந்த மரத்தொட்டி நடவு செஞ்சுருக்குதுங்க. இதோட ஸ்டெம்மு இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. இந்த வருஷம் பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிச்சு. அடுத்த வருஷம் நல்லா காய்கள் காய்க்கும்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட ராம் சீதா மரமும் இருக்குதுங்க. ராம் சீதா கேன்சருக்கு இந்த முள் சீதா இதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா தவிர்க்காமல் வைக்கக்கூடிய மரங்களில் ராம் சீதா முள் சீதாலாம் இது ஒன்றுங்க. பலாப்பழம்னா யாருக்குங்க பிடிக்காது? ரொம்ப ஆசை. அதை பன்ரொட்டி பழம் வாங்கி சாப்பிட்டு ரொம்ப இருக்கிறதுலே அதிக சுவையுடைய ஒரு சுளையை எடுத்து விதை உருவாக்கி நடவு செஞ்ச பலாக்கண்ணுங்க. ஒரு 2 வருஷத்து கன்று இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. நீங்கள் சொல்லலாம் என்ன கிட்ட நடவு பண்ணியிருக்கீங்கன்னு. ஒவ்வொரு மரக்கண்ணுக்கும் இடையில ஒரு 10-12 அடி டிஸ்டன்ஸில் தாங்க நடவு பண்ணியிருக்கு. இது ஃபுல்லாமே க்ரோ பேக்கில் நமக்கு தேவையான பல மரக்கண்ணுகளை விதை போட்டு உருவாக்கி நடவு செஞ்சு வளர்த்துட்ருக்குறேங்க. நமக்கு தேவையானப்போ டக்குன்னு நடவு பண்ணிக்கலான்ட்டு. இது பாருங்கள் ஒவ்வொரு மாங்கன்னும் எப்படி இருக்குன்ட்டு. இதெல்லாம் பழம் சாப்பிட்டுட்டு அதோட சீடு போட்டு ரொம்ப நல்லா இருக்கேன்னு வளர்த்த மாங்கன்று. இது ஒரு வகை பாருங்கள். இது வெள்ளரி மாங்காய். இந்த மாதிரி விதைகளவே நம்ம இலைகளை பார்த்தாவே கண்டுபிடிச்சிக்கலாங்க. இங்கே பாருங்கள் இதனோட இலை எப்படி இருக்குன்னு. இது ஒரு பெரிய மரம். அப்படின்னா பழம் ஒரு 2 கிலோ கட்டு இருந்துச்சுங்க. அதோட சீடை மிஸ் பண்ணாமல் போட்டு உருவாக்குனது தான் இந்த மாங்கன்னும் இதுவும். இதோட இலை அமைப்பே பாருங்களேன் எவ்வளோ லென்த்தாகவும் இருக்குன்னு. நல்ல பழமாக இருந்துச்சுன்னு அதனால் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு போட்டு வளர்த்தாச்சு. இதுலேயே இது கறிப்பலாக்கன்று வளர்ந்துட்டுருக்கு. ஆனால் இதெல்லாம் க்ரோ பேக்கில் இருக்குங்க. ஆனால் இந்த வாட்டர் ஆப்பிள் தரையில் நடவு செஞ்சுருக்கு. விதை செடி சிவப்பு கலர் வாட்டர் ஆப்பிள். இதோட லீஃபை பார்த்திங்கனாவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். குருத்து வரும்போது அதோட பின்பகுதியில் அந்த நரம்பு தெரியும் பாருங்க ரெட்டிஷாக. இந்த நரம்பில் கண்டுபிடிச்சிக்கலாங்க இது என்ன கலர்னு. நல்லாயிருக்கு பாருங்கள். அதனால் இது 2 விதை செடி. ஒவ்வொரு நல்ல பர்மனண்ட் மரத்துக்கு இடையிலும் ஒரு 15 இடைவெளிங்க. அதுக்கு இடைகளில் டெம்பரவரி மரங்களை கொஞ்சம் வச்சுருக்குறோம். இது இதோட நிழலுக்காக சுண்டக்காய் செடி பாருங்கள் 12 அடி 13 அடி வளர்ந்துருச்சு. இதில் ஒரு கொடி ஏற்றி உள்ளாங்கிறதுக்காக அப்படியே விட்டுருக்கு. இது எல்லாமே க்ரோ பேக்கில் இருக்குங்க. இது பர்மனண்ட் செடி தரையில் நடவு பண்ணது. நம்மளோட ஸ்ட்ராபெரி கொய்யா. இது நம்மளோட பீட்ரூட் கொய்யா. இது நம்மளோட ஆரஞ்சு பழமரம். நல்லா காய்கள் வச்சிருச்சு. சாலையில் அப்படியே ட்ராகன் ஃப்ரூட் ஏறி போகுது. இங்கே ஒரு கொய்யா மரம் இருக்குங்க. ஆரஞ்சுக்கும் கொய்யாவுக்கும் பெரிய இடைவெளி இல்லை. ஒரு 5 அடி 6 அடி தான் இருக்கும். இது நார்மல் கொய்யா செடி. இருக்கிற கொஞ்சம் இடத்துல இங்கே நம்ம ஊர் வெயில் தானே, தரையில் நிழல் படணும், வெயிலே படக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா இந்த வெயிலையும் சமாளித்து நம்மளோட செடிகள் வளர்ந்துருங்க. அந்த நம்பிக்கையில் கார்டனில் இவ்வளோ மரங்களை வச்சு வளர்த்துட்ருக்குறேன். இது நம்மளோட பெரிய முள் சீத்தா மரம். நல்லா அழகாக இருக்குங்க இந்த மரமே. வெயிலுக்கு எப்படியோ இந்த வருஷம் தப்பி பழச்சிருச்சு. அடுத்த வருஷம் நல்லா வந்துடும் நினைக்கிறேன். அங்கங்கே பழமரம், அதாவது வாழைப்பழத்துலேயே வெரைட்டி இருக்குங்களே. இது மொந்தன் வாழை. இது செவ்வாழை தப்பி திணறி வந்துட்டுருக்கு. இது நம்மளோட இமாம் பசந்த் மாமரங்க. வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்குறோம். இதனோட இலைகளே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. 4-5 வருஷம்தான் ஆகுது. இன்னும் பழுக்க ஆரம்பிக்கலை, காய்களே போடலை. இந்த வருஷத்துலேருந்து காய்க்கும்னு நினைக்கிறேன். இந்த மாமரத்தோட இலைகள் இப்படி இருக்குதுங்க, நல்லா ரெட்டிஷாக அழகாக. இன்னும் பார்க்குறதுக்கு ஹைட்டில் வீடியோ கவர் பண்ண முடியல. ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த மாமரமே பார்க்குறதுக்கே. ஃப்ரண்ட்லாம் கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா இந்த மாமரம் வச்சிடலாங்க. அளவாக இந்த வருஷம் காய்ச்சிருன்னு சொல்லியிருக்குங்க. காய்ச்சிருவா. இந்த வெயிலேருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம வீட்டையே கிட்டத்தட்ட பசுமையாக போர்வையால் போத்திருக்குங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மரங்களை வளர்த்துருக்குறேன்.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இடம் இருந்துச்சு அப்படின்னா சின்ன இடத்துலையே என்னால் இவ்வளோ மரங்களை வச்சு வளர்க்க முடிஞ்சுன்னா தோட்டம் உள்ளவங்க இடம் இருக்கிறவங்க கட்டாய பல மரக்கன்றுகளை வளருங்க. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 சென்ட் 3.5 சென்ட் தாங்க இடம் வரும். அதுலேயே இத்தனை மரக்கன்றுகளை என்னால் வளர்க்க முடியுதுன்னா தோட்டங்காடு இடம் இருக்கிறவங்க கட்டாயம் பர்மனண்ட்டாக வளரக்கூடிய பல வகை மரங்களை குழந்தைகளுக்காக எதிர்காலத்தை நம்பி நடவு பண்ணுங்க. வளர்த்து வீட்டிலேருந்தே அறுவடை பண்ணி பழங்களை கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணிக்கணுங்க. சொத்து காசு பணம் சேர்க்குறத விட எதிர்காலத்தில் உணவை தேடி தான் நமக்கு எல்லா இதுவும் வரப்போகுது. அதனால் ஒவ்வொரு அம்மாக்களும் தயவுசெய்து ஒரு 2 மரமாவது நட்டு என் கையால் நல்ல உணவு கொடுப்பேன்னு உறுதி செஞ்சுக்கலாங்க அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் வளர்க்க ட்ரை பண்ணுங்கள்.